Hello friends, welcome to BANUPRIYA'S kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான கலர்ஃபுல்லான ரொம்ப ஸ்வீட்டான ரவா கேசரி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. 10 முந்திரி எடுத்திருக்கேன். இதை பொன்னிறமாக வரும் வரை வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 10 திராட்சை எடுத்திருக்கேன். இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பால்ஸ் மாதிரி வந்துடுச்சு. இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே நெய்யில் நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு இன்னும் ஜூஸியாக வேணும்னா நீங்கள் 3 கப் வரை தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரவை வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா ரவை வேகாது. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ரொம்ப இனிப்பாக வேணும்னா நீங்கள் 2 கப் அளவு வரை சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், ரவாயும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேசரி கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணாமல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கலரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஏலக்காய் பொடி வாசனைக்காக சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நெய் நல்லா மிக்ஸ் ஆகி பேனில் ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலர்ஃபுல்லான ரொம்ப ஜூஸியான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.